Students, நம்ம இந்த வீடியோல CBSE class 11 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இன்இக்வாலிட்டிஸோட miscellaneous exerciseல இருந்து question number 11 பார்க்கலாம். A solution is to be kept between 68 degree Fahrenheit and 77 degree Fahrenheit. What is the range in temperature in degrees Celsius if the Celsius to Fahrenheit conversion formula is given by நீங்க கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு சொல்யூஷன் வந்து 68 to 77 இந்த ரேஞ்சில் வந்து வைக்கணும் அப்படின்னா ஃபாரன்ஹீட்ல செல்சியஸ்ல எந்த 2 டிகிரிக்கு நடுவில் வைக்கணும் அப்படின்றத கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ முதல்ல கிவன் அப்படின்னு பார்த்தோம்னா கொஸ்டின்ல அவங்க கொடுத்துருக்கிறது 6. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு இதான் மீனிங் 68 to 77 அந்த ரேஞ்சில் இருக்கும்னா என்னோட ஃபாரன்ஹீட்டோட மெஷர்மெண்ட் வந்து 68 விட பெருசாகவும் 77 விட கம்மியாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபாரன்ஹீட்க்கு பதிலாக நம்மளோட செல்சியஸ் கன்வர்ஷன் ஃபார்முலா இங்கே இருக்குது. இப்போ இந்த ஃபாரன்ஹீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இந்த 9/5c + 32 இங்கே எழுதிக்கலாம். ஸோ ஃபாரன்ஹீட் டு கன்வர்ஷன் ஃபார்முலா இங்கே கொடுத்துருந்தது இங்கே அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நமக்கு தேவை இந்த செல்சியஸோட ரேஞ்ச் மட்டும் தான். அப்போ இங்கே சின்ற ஆல்ஃபபெட்டை தவிர மற்ற எல்லாருமே நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்போ முதல்ல இங்கே பக்கத்தில் இருக்க +32 ரிமூவ் பண்ணுறதுக்காக ரெண்டு பக்கமும் -32 எல்லாத்துக்கும் 32 சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா முதல்ல 68 - 32 < 9/5c + 32 இருக்குது. இது பக்கத்தில் ஒரு -32 < 77 - 32 ஒரு நம்பரை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா எல்லாருக்கிட்ட இருந்தும் அதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடணும். ஸோ 68ல் 32 சப்ட்ராக்ட் பண்ணால் 36 கிடைக்குது. நீங்கள் +32 -32 0 இருக்கும். அப்போ இங்கே 9/5c மட்டும் இருந்திருக்கும். < 77லேருந்து 32 மைனஸ் பண்ணால் 45 கிடைக்குது, எழுதிக்கலாம். இப்போ c மட்டும் தான் வேணும். c கூட 9/5 அப்படின்ற நம்பர் மல்டிபிள் இருக்குது. அப்போ 9/5ன்ற நம்பர் கேன்சல் ஆகணும்னா இது கூட என்ன மல்டிபிள் பண்ணால் கேன்சல் ஆகும் அப்படின்னு யோசிங்க. இப்போ 9/5 பக்கத்தில் 5/9 போட்டால் 5599 நம்மளுக்கு என்ன ஆகும்? கேன்சல் ஆகும். எப்போவுமே ஒரு ஃப்ராக்ஷன் மல்டிபிளில் வந்தது அப்படின்னா அதோட ரெசிப்ரோக்கலால் மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ எல்லாத்தையும் 5/9 மல்டிபிள் பண்ணிக்கலாம். 36 × 5/9 < 9/5c × 5/9 < 45 × 5/9 எழுதிக்கலாம். ஸோ இங்கே 5599 கேன்சல் ஆகிருக்கும். இங்கே 9 டேபிளில் 9 1s are 9 4s are. அப்போ 4 5s are இங்கே 20. இங்கே c மட்டும் தான் இருந்திருக்கும். இங்கே 9 டேபிளில் 9 1s are 9 5s are. அப்போ 5 5s are 25 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 20 to 25 டிகிரிக்குள்ளே தான் செல்சியஸ் இருக்கும். ஃபாரன்ஹீட்டோட டெம்பரேச்சர் வந்து 68 to 77 ரேஞ்சில் இருந்ததுன்னா செல்சியஸோட கண்டிஷனில் பார்க்கும்போது 20 to 25 இருக்கும் அப்படின்றத உங்கள் கரெக்டான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க. A solution of 8% boric acid is to be diluted by adding 2% boric acid solution to it. அதாவது 8% போரிக் ஆசிட் இருக்கு. இதை டைலூட் பண்ணுறதுக்காக இது கூட 2% ஆஃப் சொல்யூஷன் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு ரிசல்ட்டிங் மிக்சர் கிடைக்கும். அந்த ரிசல்ட்டிங் மிக்சர் எப்படி இருக்கணும்னா more than 4% பட் less than 6% ஆஃப் போரிக் ஆசிட் இருக்கணும். 4% அப்போ நம்ம ஒரு ரிசல்ட்டிங் மிக்சர் எடுப்போம்ல, இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும்ல, அதில் போய் நம்ம செக் பண்ணும்போது நம்மளோட அந்த ரிசல்ட்டிங் மிக்சரில் இருக்கிற போரிக் ஆசிட்டோட கண்டிஷன் வந்து மோர் தென் 4% ஆகவும் 6% விட கம்மியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் என்னென்னா இஃப் வி ஹேவ் 640 liters ஆஃப் 8% சொல்யூஷன். இந்த 8% சொல்யூஷன் இருந்ததில் அது அவங்கக்கிட்ட 640 liters இருந்துச்சு. இந்த 640 litersல தான் 8% போரிக் ஆசிட் இருக்குது செக் பண்ணும்போது. இப்போ ஹவு many liters ஆஃப் 2% சொல்யூஷன் வில் ஹாவ் டு பி ஆடட்னு கேட்குறாங்க. இப்போ எவ்வளோ லிட்டர் ஆஃப் இந்த சொல்யூஷன் ஆட் பண்ணால் இந்த ரிசல்ட்டிங் மிக்சர் வந்து இந்த கண்டிஷனுக்குள்ளே வரும்னு உங்களை கேட்குறாங்க. அப்போ லெட்டர்ஸ் அசியூம் x liters ஆஃப் 2% சொல்யூஷன் ஆடட் அப்படின்னு நம்ம முதல்ல எடுத்துக்கலாம். ஸோ அதை எடுத்துகிட்டு இந்த 2 டிகிரிக்கும் ஜஸ்ட் ஈக்குவேட் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ லெட்டர்ஸ் அசியூம் 2% ஆஃப் x liters மஸ்ட் பி ஆடட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ நம்மளோட ரிசல்ட்டிங் மிக்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டுக்குள்ளே நமக்கு இருக்கிற வேல்யூ 8% ஆஃப் 640 liters கூட நம்ம 2% ஆஃப் x liters ஆட் பண்ணுறோம். இதுதான் நம்மளோட ரிசல்ட். இந்த ரிசல்ட் வந்து எப்படி இருக்கணும்னா 4% இப்போ இந்த டோட்டல் மிக்சர் இருக்குல்ல அதை போய் நம்ம போரிக் ஆசிட் செக் பண்ணோம்னா 4% விட ஜாஸ்தியாக இருக்கணும், 6% விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பவுலில் மொத்தம் லிட்டர்ஸ் எவ்வளோ லிட்டர்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 640 + x liters இருக்கும். இதில் போய் போரிக் ஆசிட் செக் பண்ணும்போது அது 4% விட ஜாஸ்தியாக இருக்கணும், இல்லை 6% விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டினை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு பாருங்கள். 4% ஆஃப் என்னோட டோட்டல் என்னென்னா 640 + x liters இருந்துச்சு இல்லையா, இப்போ அந்த சொல்யூஷன் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் போரிக் ஆசிடோட கண்டென்ட் வந்து இந்த 4% விட என்னோட ரிசல்ட்டிங் மிக்சர் கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்கணும். ரிசல்ட்டிங் மிக்சர் யாருன்னா
8% of 640 plus 2% of x அப்படின்ற ரிசல்ட்டிங் மிக்சர் இப்படி இருக்கணும். அப்படி இல்லைன்னா இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6% விட கண்டிப்பாக கம்மியாக இருக்கணும் இந்த ரிசல்ட். அதாவது 8% of 640 plus அந்த ரிசல்ட்டிங் மிக்சர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இது வந்து யாரை விட கம்மியாக இருக்கணும்னா 6 விட கம்மியாக இருக்கணும். அதாவது 6% ஆஃப் டோட்டலை விட கம்மியாக இருக்கணும். இதுதான் உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஒன்று இந்த ரிசல்ட் வந்து 4% விட ஜாஸ்தியாக இருக்கணும், இல்லைனா இது வந்து 6% விட கம்மியாக இருக்கணும். இது ரெண்டு ஈக்குவேஷனையும் தனித்தனியாக நம்ம சால்வ் பண்ணிட்டா நம்ம ஆன்சரை ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்குது. எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். 4% அப்படின்னா 4/100 அப்படின்னு அர்த்தம். ஆஃப்னா மல்டிபிள் தான். இங்கே வந்து 640 + x இருக்குது, which is less than 8%னா 8/100, ஆஃப்னா மல்டிபிள் 640 ப்ளஸ் 2%னா 2/100 மல்டிபிள் பை எக்ஸ். இப்போ இதில் இந்த டேர்முக்கும் டினாமினேட்டரில் 100 இருக்குது, இங்கே 100 இருக்குது, இங்கே 100 இருக்கா. அப்போ இன்இக்வாலிட்டியோட ரெண்டு சைடில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மல்டிப்ளை பை 100ன்னு பண்ணிக்கலாம். இப்போ இது பக்கத்தில் இன்ட்டு 100 போட்டால் இந்த 100s எல்லாம் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் இருக்கிற டேர்மில் 4 × 640 + x லெஸ் தென் 8 × 640 ப்ளஸ் 2 × x இது மட்டும் தான் இருக்கும். 100 எல்லாம் கட் ஆகிருக்கும். இப்போ எப்போவுமே எடுத்தோன்னா மல்டிப்ளிகேஷன் போகாமல் முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இப்போ இங்கே 4 இருக்குது, இதில் 8 இருக்குது, இதில் 2 இருக்குது. இப்போ திருப்பியும் எல்லாமே எதால் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ டிவைடட் பை 2 பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டிவைடட் பை 2 பண்ணும்போது இங்கே பாருங்கள், இங்கே எழுதிக்கலாம். இங்கே டிவைடட் பை 2, இங்கே ஒரு டிவைடட் பை 2, இங்கேயும் ஒரு டிவைடட் பை 2. அப்போ இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். இந்த 2வும் இந்த 8ம் 4 டைம்ஸ், இந்த 2வும் 4ம் கட் பண்ணால் 2 டைம்ஸ். அப்போ 2 × 640 + x லெஸ் தென் 4 × 640 இங்கே ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ 2 உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 × 0 0 8, இது 1280 ப்ளஸ் 2 × x பண்ணால் 2x. இங்கே 4ல் மல்டிபிள் பண்ணால் 0, 4 4s are 16, பேலன்ஸ் 1, 2560. இங்கே ப்ளஸ் எக்ஸ் இருக்குது. இந்த பக்கம் 2x இருக்குது, அந்த பக்கம் x இருக்குது. ரெண்டு பக்கமும் எக்ஸால் என்ன பண்ணிக்கலாம், சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ட்ராக்ட் எக்ஸ் பண்ணுறோம், ரெண்டு பக்கமும் எக்ஸால் சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இது என்ன ஆகும்னா 1280 ப்ளஸ் 2x மைனஸ் எக்ஸ் வரும். இங்கே 2560 ப்ளஸ் எக்ஸ் ஒரு மைனஸ் எக்ஸ் வந்து இந்த எக்ஸு கட் ஆகிருக்கும். அப்போ இங்கே வந்து 1280வும் 2xல் எக்ஸை மைனஸ் பண்ணால் ஒரு எக்ஸ் மட்டும் இருந்திருக்கும். அப்போ இங்கே 2560 ரெண்டு பக்கமும் 1280வால் சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா நம்மளோட எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். ரெண்டு பக்கமும் 1280ஆல் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்போ இந்த பக்கம் கேன்சல் ஆகிடும், இந்த பக்கம் மைனஸ் ஆகும். ஸோ மைனஸ் பண்ணிட்டா 1280 வருது. அப்போ எக்ஸ் வந்து 1280 விட கம்மியாக இருக்கணுன்ற ஒரு ரேஞ்சை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன். ஸோ இது வந்து ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, 4% விட ஜாஸ்தியாக இருக்கணும், இல்லை 6% விட கம்மியாக இருக்கணும்னு. இப்போ இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன்லேருந்து 8% of 640ன்றது எப்படி எழுதிடலாம், 8/100 of 640 plus 2% of xனா 2/100 of x less than 6%னா 6/100 into 640 plus x. இதுலேயும் எல்லா டேர்ம்லேயும் டிவிஷனில் 100 இருக்கிறதுனால மல்டிப்ளை பை 100 பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா 100ம் கேன்சல் ஆகிடும். அப்போ இது 8 × 640 ப்ளஸ் இங்கே 2x, இங்கே 100 கட் ஆயிடுச்சுன்னா 6 × 640 ப்ளஸ் எக்ஸ் மட்டும் இருந்திருக்கும் கொஸ்டினில். இப்போ பாருங்கள், இங்கே 8 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 6 இருக்குது, எல்லாமே 2 டேபிளால் டிவைட் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிவைடட் பை 2 பண்ணிக்கலாம் இன்இக்வாலிட்டியில். அப்போ இங்கே ஒரு டினாமினேட்டரில் 2, இங்கே டினாமினேட்டரில் 2, இங்கே டினாமினேட்டரில் 2 பண்ணிட்டோன்னா இது 4s கிடைக்கும். இந்த 2 கேன்சல் ஆகிருக்கும், இங்கே 3s கிடச்சிருக்கும். இப்போ இது உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். இது 4ல் பண்ணால் இது 0, 4 4s are 16, பேலன்ஸ் 1, 2560. இங்கே பேலன்ஸ் எக்ஸ் மட்டும் தான் இருந்திருக்கும். இங்கே 3 உள்ள மல்டிபிள் பண்ணும்போது 3 × 0 0 12, பேலன்ஸ் 1, ஸோ 1920 கிடைக்குது. 3 × x வந்து 3x தான். ஸோ ஒரு எக்ஸை நம்ம வந்து ரிமூவ் பண்ணோம், ஏன்னா ரெண்டு பக்கமும் எக்ஸ் இருக்கக்கூடாது. எது ஸ்மால் எக்ஸோ அதை எப்போவுமே ரிமூவ் பண்ணுங்க. அப்போ ப்ளஸ் எக்ஸை தான் நம்ம ரிமூவ் பண்ணுறது ஈஸி. ரெண்டு பக்கமும் மைனஸ் எக்ஸ் பண்ணிக்கலாம், சப்ட்ராக்ட் எக்ஸ் பண்ணுறோம். அப்போ இங்கேயே மைனஸ் எக்ஸ் போட்டுக்கோங்க, இங்கேயே மைனஸ் எக்ஸ் போட்டுக்கோங்க. இங்கே வந்து கேன்சல் ஆகிடும், இங்கே வந்து சப்ட்ராக்ட் ஆகிடும். அப்போ 2560 இஸ் லெஸ் தென் 1920 ப்ளஸ் 2x அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டு பக்கமும் 1920வால் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்போ 2560 மைனஸ் 1920, ஏன்னா எனக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும். இங்கேயும் 1920 ப்ளஸ் 2x மைனஸ் 1920 இது கேன்சல் ஆகிருக்கு. இங்கே நீங்கள் எழுதாமல் கூட விட்டுடலாம். ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 640 கிடைக்குது. இஸ் லெஸ் தென் 2x. இப்போ ரெண்டு பக்கமே 2 டேபிளால் டிவைட் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ இங்கேயும் டிவைடட் பை 2, இங்கேயும் டிவைடட் பை 2 பண்ணிட்டோம்னா இது கேன்சல் ஆகிடும்.
இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா 320 கிடைக்குது. அப்போ 320 இஸ் லெஸ் தென் எக்ஸ்ன்னு கிடைக்குது. அப்போ என்னோட எக்ஸோட வேல்யூ 320 விட பெருசாக இருக்கணும். இன்னொரு எக்ஸ் வேல்யூ நம்ம இங்கே முதல்ல என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, 1280 விட சின்னதாக இருக்கணும். அப்போ இது ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே வேல்யூவாக எழுதிடலாம். மை எக்ஸ் வேல்யூ 320 விட என்னோட எக்ஸ் வந்து கண்டிப்பாக கிரேட்டராக இருக்கணும். என்னோட எக்ஸ் வந்து 1280 விட சின்னதாக இருக்கணும். இதுதான் நம்மளோட ரேஞ்ச் கிடச்சிருக்கு. இப்படி எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.